ஸோ இப்போ பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். CKD அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ். ஸோ இது நமக்கு நீண்ட நாட்களாக இந்த சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும். பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வருமா, ஸோ கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? ஹெல்த் டுடே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த வயது வித்தியாசமே இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த சிறுநீரக கற்கள் தாங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எது சொன்னாலும் சரி, எனக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது, சிறுநீரக கல் இருக்குது, இதில் சர்ஜரி பண்ணேன், இல்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் சிறுநீரக கற்கள் இருந்த நபர்களை காட்டிலும், அப்போது இருந்த அந்த கவுண்டிங் எண்ணிக்கையை காட்டிலும் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். CKD அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ். ஸோ இது நமக்கு நீண்ட நாட்களாக இந்த சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும். நமக்கே தெரியாமல் இந்த சிம்டம்ஸ்லாம் இந்த சிறுநீரகம் பாதிப்பினால் வர்றதான்றதே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்குறோன்னும்போது அந்த டைமில் தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிறுநீரகம் தொடர்பாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கிட்னி ரொம்ப சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை நமக்கு பார்த்தோம்னா இந்த பேரன்கைமல் டிசீஸ், இல்லை சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, குளோமருலோநெஃப்ரைட்டிஸ். இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்னடா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக எனக்கு பிபி இருக்குங்க, இதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னாலோ, இன்னைக்கு காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பிபி இருக்குது. ஸோ 30 வயதோ 28 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட பார்த்தோம்னா பிபி இருந்துக்கிட்டே இருக்குங்க. 2 வருஷமாக பிபி இருக்குது, ஆனால் நான் டயட்லேயே பார்த்துக்கலான்ட்டு டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்கல, அப்படியே போயிட்டுருக்குன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கேற்ற மாதிரியும் நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது, அது பிபியை கண்ட்ரோலில் வைக்கும்போது ஈஸியாக நமக்கு சிறுநீரக பாதிப்பு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சர்க்கரை நோய் நீண்ட காலமாக இருந்துச்சுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் முதல்ல பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், இது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிறுநீரகங்களும் அதிகமாக பாதிக்கப்படுது, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இதனாலேயும் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். சிறுநீரகங்களில் சின்ன சின்ன கட்டிகள். ஸோ இது இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் வர்றது அப்படின்னு சொல்லலாம். இது தீரவே தீராத ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம மெடிசன்ஸ் எவ்வளோ எடுத்து ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா IgA நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது பொதுவாக ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷனால் வரக்கூடியது. இந்த IgA நெஃப்ரோபதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மருந்துகள், சித்த மருந்துகள் நம்ம எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா புரோட்டீன்யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது. புரோட்டீன்யூரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரின் போகும்பொழுது நுரை வர பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரோட்டீன் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ புரோட்டீன் லாஸ் ஆக என்ன ஆகுதுன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது. ஸோ இந்த மாதிரி நமக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்தந்த உணவுகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ, இது ஒரு 5-6 நாட்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டயட்டே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வருமா, ஸோ கிட்னியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன,
ஏற்கனவே எனக்கு சுகர் பிபிலாம் இத்தனை நாளாக இருக்குங்க, இல்லை ஹெரிடிட்டியாக வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஜென்ரலாக நான் வந்து ரொம்ப அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் எடுத்தால் கூட இது போதும். ஸோ இந்த டீடாக்ஸ் மெத்தடை நம்ம பயன்படுத்தும் போது கிட்னிஸில் இருக்கக்கூடிய நமக்கு சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த டாக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணலான்னா, ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது காலையிலேருந்து இரவு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரு சில டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதில் முக்கியமான சில மூலிகைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு பிபி இத்தனை வருஷமாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு அந்த கண்ட்ரோல்லே வரலன்னு சொன்னீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒரு நாள் இந்த டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பல் டீ மாதிரி நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக கண்டிப்பாக நெல்லிக்காய் இருக்கணும், வாழைத்தண்டு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வாழைத்தண்டு சாறு எடுத்து வாழைத்தண்டோட நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துக்கணும். வாழைத்தண்டு சாறு, நெல்லிக்காய் இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் அதில் பெப்பர் சேர்த்துக்கணும். ஸோ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே குடிச்சிடணும். காலையில் ஒரு 200 ml எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் பொழுதே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் கழிவுகள் கூட இதனால் வெளியில் வரும் நமக்கு தெரியும். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வர்றதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காலை உணவு அப்படின்னு சொல்கிறது மெயினாக இது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதாவது முளை கட்டிய கொஞ்சம் பயிறு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப குறைவாக ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். இதில் முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மற்ற வகையான ஃப்ரூட்ஸோ இல்லை நம்ம வெஜிடபிள்ஸோ இதில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதற்கு அடுத்ததாக மதிய நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கணும். இது கூட முக்கியமாக அது வந்து கஞ்சி வகையாக இருக்கணும். ஏதாவது ஒரு சிறுதானியம் சேர்ந்த ஒரு கஞ்சி வகை. இதில் நமக்கு வந்து இந்த மில்லட்ஸோடு சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவினிங் மாலை நேரத்தில் என்ன பண்ணோம்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நீர்முள்ளி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக ஜென்ரலாக நம்ம வந்து எனக்கு பிபிலாம் நார்மலாக இருக்குது, கிட்னி ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வர மாதிரியே இருக்குது, இல்லை பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 வேளை அந்த ஒரு நாளில் 2 வேளை இந்த நீர்மூழ்கி கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். காலை இரவு வந்து ஒரு வேளை. ஸோ அந்த மாதிரி இந்த நீர்மூழ்கி கஷாயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது காலையில் நம்ம வந்து ஒரு 10 o'clock குடித்தோம்னா ஈவினிங் வந்து ஒரு 6லேருந்து 7 மணிக்கு இந்த நீர்மூழ்கி கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை குடிச்சிட்டு இரவு நேர உணவு அப்படின்னு சொல்கிறது வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கணும். என்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாழை எடுத்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்கிற வாழை, செவ்வாழை வேண்டாம், ஏதாவது ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வாழை, கொஞ்சம் பால் குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மாதம் ஒரு நாளோ இல்லை 4 மாதங்களுக்கு ஒரு முறையோ இதை பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு ரெகுலராக ஏதாவது டெய்லி சாப்பிட்ற மாதிரி கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த நீர்மூழ்கி கஷாயமே தினமும் ஒரு வேளை நம்ம குடிச்சிட்டு வரலாம். சிறுநீரக கற்கள் இருந்தாலும் சரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது ரத்தம் கலந்து வெளியேற மாதிரி இருக்கும், ஹெமச்சூரியா அப்படின்ற கண்டிஷன், இது இருந்தாலும் இந்த நீர்மூழ்கி கஷாயத்தை நம்ம பயன்படுத்தினாலே நம்ம சிறுநீரகங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பு கண்டிப்பாக உப்பு குறைவாகத்தான் நம்ம சாப்பிடணும். ஸோ சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நம்ம அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு சிறுநீரக பாதிப்புகள் வரும். ஸோ பாதி அளவு உப்பு சாப்பிடணும். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்க, புரோட்டீன் யூரியா இருக்கிறவங்க அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கீரை உணவுகளும் சாப்பிடாமல் இருக்கணும். பால், தயிர், கெட்டியான உணவுகள் சாப்பிட்றது, கெட்டி தயிர்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு தினந்தோறும் காலையில் கொஞ்சம் பார்லி கஞ்சி, அதுக்கப்புறம் நீர்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது சிறுநீரக பிரச்சனைகள் வராமலும் இருக்கும். ஒருவேளை சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் இந்த டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கான தகுந்த சித்த மருந்துகளும் இருக்குது. ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றணும், சிறுநீரக பிரச்சனை இருந்தால் நம்ம எந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.